ஹாய் எவ்ரி ஒன், இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஹார்ட் பவுன்ஸ் விசஸ் சாஃப்ட் பவுன்ஸ். ஸோ ஹார்ட் பவுன்ஸ்னா என்ன, சாஃப்ட் பவுன்ஸ்னா என்ன, அது என்னென்ன ரீசன்ஸ்னால வருது, அதை எப்படி நம்ம ப்ரிவெண்ட் பண்ணலாம், அல்லது ஹார்ட் பவுன்ஸ் சாஃப்ட் பவுன்ஸ் ஆகுது அப்படின்னா நெக்ஸ்ட் கேம்பெயின்ஸில் அது வராமல் இருக்க நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஒரு இமெயில் எப்படி சென்ட் ஆகுது, பவுன்ஸ்னா என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு சென்டர்லேருந்து எஸ்எம்டிபி சர்வர் வழியாக சென்டர்ஸோடைய இமெயில் சர்வருக்கு போகும். அதுக்கடுத்து இன்டர்நெட்டில் கனெக்ட் பண்ணி எஸ்எம்டிபி வழியாக ரிசீவர்ஸ் மெயில் சர்வருக்கு போகும். அங்கேருந்து POP3 ஆர் IMAP இந்த 2 ப்ரோட்டோக்கால் யூஸ் பண்ணி ரிசீவருடைய மெயில் பாக்ஸுக்கு போகும். ஸோ இதுதான் நார்மலாக ஒரு இமெயில் சென்ட் ஆகிறது. இதிலே பவுன்ஸ் அப்படிங்கிறது இந்த இடத்துல இருந்தோ அல்லது இந்த இடத்துல இருந்தோ அல்லது இந்த போர்ட் இதுலையோ இதில் அந்த மெயில் ரிசீவரோட மெயில் பாக்ஸ்க்கு போகாமல் பவுன்ஸ் ஆயிடுச்சு, வேற இங்கே ரீச் ஆகாமல் வேற இடத்துக்கு போயிடுச்சு அப்படின்னா அதுக்கு பேர் பவுன்ஸ். ஓகேங்களா? நார்மலாக இதில் ஹார்ட் பவுன்ஸ் அப்படிங்கிறது இங்கே சென்டர்ஸோட மெயில் சர்வரில் இன் ஆயிரும், ஆனால் இதிலிருந்து ரிசீவர்ஸோடைய மெயில் சர்வர்ஸ்க்கே இது அவுட் ஆகாது, இது இங்கே பவுன்ஸ் ஆயிரும். ஓகேங்களா? இதே சாஃப்ட் பவுன்ஸுங்கிறது ரிசீவர்ஸோடைய அதுலேயும் சம் கேசஸில் ரிசீவர்ஸோடைய மெயில் சர்வருக்கே போகாமல் இங்கேயே பவுன்ஸ் ஆகவும் வாய்ப்பு இருக்குது, அல்லது இங்கே போயிட்டும் இந்த ரிசீவர்ஸோட மெயில் சர்வர்லேருந்து பவுன்ஸ் ஆகும். சில கேசஸில் இந்த இடத்துல போயிட்டு க்யூவில் வெயிட் பண்ணி ரிசீவருடைய சர்வரையும் ரீச் பண்ணும், மெயில் பாக்ஸையும் ரீச் பண்ணும். ஓகேங்களா? அதாவது ஹார்ட் பவுன்ஸுங்கிறது பெர்மனன்ட் ஃபெயிலியர், அதனால சென்டே பண்ண முடியாது. சாஃப்ட் பவுன்ஸுங்கிறது டெம்பரரி ஃபெயிலியர், ஏன்னா திரும்ப 1 hour கழித்து அந்த மெயிலை உங்களோட ரிசீவருடைய மெயில் பாக்ஸுக்கு சென்ட் பண்ணுற கேப்பபிலிட்டி சாஃப்ட் பவுன்ஸ்க்கு இருக்குது. அதாவது இந்த சைடும் வரலாம், அந்த சைடும் வரலாம், லைக் சென்டும் ஆகலாம் பவுன்ஸும் ஆகலாம், அந்த மாதிரி. ஓகேங்களா? இப்போ அது எதனால சாஃப்ட் பவுன்ஸ் அப்படின்னா, இப்போ நான் புதுசாக ஒரு சர்வர் வாங்கியிருக்கேன். அந்த சர்வரில் ஐபி டொமைன் SPF DKM DMARC செட்டப் பண்ணியிருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் ஃபஸ்ட்டு டே நான் சென்ட் பண்ணுறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு 1 hourக்கு எனக்கு 100 இமெயில் அந்த மாதிரி தான் லிமிட் இருக்கும் அந்த ஃப்ரெஷ் ஐபிக்கு. பட் நான் ஒரு 500 புஷ் பண்ணுறேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ரிமைனிங் 400 க்யூவில் போய் நிற்கும். உனக்கு 1 hourக்கு 100 தான் லிமிட்டு, நீங்கள் 500 சென்ட் பண்ணுறீங்கன்னு சொல்லி மீதி 400 பேரை லைனில் நிற்க வச்சிரும். ஓகேங்களா? அது அடுத்த செகண்ட் ஹவர் ஸ்டார்ட் ஆகும் தெரியுமா, அப்போ அவங்களுக்கு மறுபடியும் ஒரு 100 இருக்குமா. ஸோ எகெயின் ஒரு 100 இமெயில்ஸ் அலோவ் பண்ணும். ஸோ அந்த அன்னைக்கு டுடே ஃபுல்லாக போகுது, அந்த லிமிட் ரொம்ப எக்ஸீட் ஆயிடுச்சு அப்படின்னா ரிமைனிங் 300 மேபி அது பவுன்ஸ் பண்ணி விடுறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதாவது சென்டர்ஸோடைய மெயில் சர்வர்லேயே போயிடுச்சு அப்படின்னா அது ஹார்ட் பவுன்ஸு. ரிசீவர்ஸோடைய மெயில் சர்வர் போயிட்டு அதனால் இங்கேருந்து சென்ட் பண்ண முடியல அப்படின்னா அது சாஃப்ட் பவுன்ஸு. ஓகேங்களா? ஸோ அதுக்கடுத்து இன் எஸ்எம்டிபி சர்வர் மெசேஜ் இன் ஆடட் த கியூ ஃபெயில் ரீட்ரை சக்ஸஸ் ஆர் ஃபெயில். ஓகேங்களா? ஸோ அதுதான் நான் சொன்ன கான்செப்ட் தான். அதுக்கடுத்து ஹார்ட் பவுன்ஸ் எதுனால வருது, அதோட ரீசன்ஸை பார்ப்போம். ஸோ இப்போ உங்களோட ஐபி நிறையா நீங்கள் லாக்ஸ் கணக்கில் அனுப்பியிருக்கீங்க, யூசர்ஸ் நிறையா ஸ்பேம் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க, அல்லது உங்களோட இமெயிலில் ஃபிஷிங் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய ஐபி அல்லது டொமைன் பிளாக் லிஸ்ட் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி பிளாக் லிஸ்ட் ஆகும்போது அதுக்கடுத்து நீங்கள் மெயில் சென்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த எந்த ஐஎஸ்பியோ அதோடைய டொமைன் அந்த ஸ்பேம் ஃபில்டர் ரீச் பண்ண முடியாது. அதாவது அந்த ஸ்பேம் ஃபில்டர் தடுத்து இது ஆல்ரெடி கம்ப்ளைண்ட் ஆன ஐபி அப்படின்னு சொல்லி அதை ரிமூவ் பண்ணி விட்டுரும். அதுக்கடுத்து நான் எக்ஸிஸ்டிங் மெயில் பாக்ஸ். ஸோ இப்போ நான் ஒரு டம்மியாக ஒரு மெயில் பாக்ஸ் போடுறேன், ஒரு மெயில் ஐடி யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா இங்கே மெயில் சர்வரே இல்லாதப்போ அது எப்படி சென்ட் பண்ண முடியும்? ஸோ இதெல்லாம் ஹார்ட் பவுன்ஸ். இதனால் அந்த ரிசீவருடைய மெயில் சர்வரையே அக்சஸ் பண்ண முடியாது, ஏன்னா அதான் மெயில் ஐடியே இல்லை, அப்புறம் எப்படி சர்வர் பண்ண முடியும்? அதனால அந்த இடத்துல அது பவுன்ஸ் ஆயிரும். எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஃபேக்காக ஒரு மெயில் அட்ரஸ் போடுறது, அப்படி இல்லைன்னா அந்த சிம்பிளை மிஸ் பண்ணிட்டு போடுறது, இதெல்லாம் மெயில் பாக்ஸே இல்லை அப்படிங்கிறதுக்கு அர்த்தம். அதுக்கடுத்து மிஸ்ஸிங் ஹெட்டர் பார்ட் லைக் ரிப்ளை இமெயில் டொமைன் ஆர் ராங் டொமைன் யூஸ்ட் ஒன்லி இன் பல்க் இமெயில் மார்க்கெட்டிங். இதை ஏன் பல்க் இமெயில் மார்க்கெட்டிங் மென்ஷன் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நீங்கள் இஎஸ்பியில் பார்த்தீங்கன்னா அந்த ஹெட்டர் எல்லாமே டிஃபால்ட்டாக அவங்க எல்லாமே செட் பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு இதை பற்றியும் ஒரி பண்ண தேவையில்லை, ஏன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு கான்ஃபிக் பண்ணும்போதே உங்களுடைய
ஃப்ரம் டொமைன், ரிப்ளை டொமைன், அந்த பேக்எண்டில் வர்ற ஆர்எஃப்சி டேட்டு, மெசேஜ் ஐடி இதெல்லாம் டிஃபால்ட்டாக வந்துடும். ஸோ உங்களுக்கு அதை பற்றி ஒரி பண்ணிக்க தேவையில்லை. இதே வந்து நீங்கள் பல்க் இமெயில் மார்க்கெட்டிங் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் வந்து ஃப்ரம் டொமைன், ரிப்ளை டொமைன் மென்ஷன் பண்ணியிருக்கணும், ஆர்எஃப்சி டேட்டு, உங்களுடைய மெசேஜ் ஐடி, இந்த மாதிரி கொஞ்சம் முக்கியமான இது எல்லாமே வந்து உங்களுடைய ஹெட்டரில் கண்டிப்பாக இருக்கணும். நீங்கள் அதே மாதிரி டொமைன் வந்து உள்ள கண்டென்ட்டுக்கும் அந்த டொமைனுக்கும் சம்மந்தம் இல்லை, அல்லது டொமைனில் வந்து ஒரு லெட்டர் எதுவும் மாற்றி நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்க உங்களுடைய டூலில் அப்படின்னா அந்த இடத்துலையும் ஹார்ட் பவுன்ஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதுக்கடுத்து எஸ்எம்டிபி சர்வரில் வந்து செட் பண்ணும்போது நீங்கள் சம் எரர்ஸ் வந்து பண்ண வாய்ப்பு இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு இந்த எஸ்பிஎஃப், டிகேஎம், டிமார்க் வந்து இந்த செட்டப் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது 3 பாஸ் பண்ணால் தான் ஒரு மெயில் வந்து இன்பாக்ஸ்க்கு போகும், லைக் ஒரு ரிசீவருடைய மெயில் பாக்ஸோட இன்பாக்ஸ்க்கு போகும். ஸோ எப்படி அது போகும் அப்படின்னா இடையில வந்து ஸ்பாம் ஃபில்டர்ஸ் இருக்கும். அந்த ஸ்பாம் ஃபில்டர்ஸ் வந்து அனலைஸ் பண்ணும். ஸோ வந்து இந்த ஐபி வந்து கரெக்டான சென்டர் தான், இதோட டொமைன் வந்து கரெக்டான டொமைன் தான் அப்படிங்கிறது எல்லாத்தையும் வந்து அதை அனலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் அது வந்து இன்பாக்ஸ் போகணுமா, ஸ்பேம் போகணுமா, அல்லது பவுன்ஸ் பண்ணணுமா அப்படிங்கிறத முடிவு பண்ணும். இப்போ நீங்கள் வந்து எஸ்பிஎஃப்பும் பாஸ் ஆகலை, டிகேஎம்மும் பாஸ் ஆகலை, டிமார்க்கும் பாஸ் ஆகலைன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் அந்த ஐபியை யூஸ் பண்ணி சென்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த எஸ்எம்டிபி வந்து கண்டிப்பாக உங்களுடைய சர்வரையே கனெக்ட் பண்ண முடியாது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அது வந்து பவுன்ஸ் ஆயிரும். ஓகேங்களா? இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா பல்க் இமெயில் மார்க்கெட்டிங்கில் வர்ற கான்செப்ட் தான். அதுக்கடுத்து சாஃப்ட் பவுன்ஸு. சாஃப்ட் பவுன்ஸில் வந்து இப்போ அதான் நான் அவங்களுக்கு ஆல்ரெடி சொன்னேன்ல, ஒரு ஐபிக்கு லிமிட் வந்து பெர் ஹவருக்கு 100ன்னு இருக்கும் இனிஷியல் ஸ்டேஜில். அந்த 100 வந்து நெக்ஸ்ட் டே வந்து 200 அப்படியே டபுள் ஆக்கிக்கிட்டே போங்க. தேர்ட் டே 400, அடுத்து 800, அடுத்து 1600 அந்த மாதிரி எக்ஸீட் ஆகிட்டே இருக்கும், லைக் டபுள் ஆகிட்டே இருக்கும். ஸோ இப்போ நான் ஃபஸ்ட்டு டே அப்ரோச் பண்ணையிலேயே நான் வந்து 300 சென்ட் பண்ணுறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த 1 hour இருக்குல்ல, அந்த டைமில் வந்துட்டு அந்த ஐபி போயிட்டு வெயிட் பண்ணும். ஓகேங்களா? அடுத்த செகண்ட் ஹவரில் ரீட்ரை பண்ணி சென்ட் பண்ணிடும் அந்த மாதிரி. ஸோ அதுக்கடுத்து ரிசீவருடைய மெயில் பாக்ஸ் வந்து ஃபுல்லாக இருக்குது, அவங்களோட ஸ்டோரேஜே இல்லை, ஃபுல்லாக இருக்குது. இப்போ அந்த இடத்துல ஸ்டோரேஜ் இருந்தால் தானே நம்ம மெயில் போய் அந்த இடத்துல உட்கார முடியும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக சாஃப்ட் பவுன்ஸ் ஆயிரும். அதுக்கடுத்து சர்வருடைய டெம்பரரி எரர்ஸும் இருக்குது. 451 எரர், 421, இந்த மாதிரி 550 இந்த மாதிரி எரர்ஸ்லாம் இருக்குது. அதில் அந்த 550 எரர் வந்துச்சுன்னா சாஃப்ட் பவுன்ஸு. பட் இந்த மாதிரி எரர்ஸ் வந்து டெம்பரரி ஏதாவது எரர்ஸ் இருக்குது அப்படின்னா அது வந்து சாஃப்ட் பவுன்ஸ் ஆகும். சம்டைம்ஸ் வந்து ஒரு 1 hour கழித்து ரீட்ரை பண்ணி அந்த டைமில் சென்ட் பண்ணுறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? அதுக்கடுத்து இப்போ வந்து நீங்கள் பாடி கண்டென்ட் எதுவுமே யூஸ் பண்ணலை, சப்ஜெக்ட் லைன் போடலை, உங்களோட ஐபி ரெப்புடேஷன் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. அது போக சர்வர் எரரு, அதாவது இது ஒன்று மட்டும் கிடையாது. அதாவது பாடி கண்டென்ட் இல்லாமல் நீங்கள் சென்ட் பண்ணிங்கன்னா சாஃப்ட் பவுன்ஸ் ஆகுமானா இல்லை, சப்ஜெக்ட் லைன் இல்லாமல் சென்ட் பண்ணால் சாஃப்ட் பவுன்ஸ் ஆகுமானா இல்லை. இதோட எல்லா காம்பினேஷன்லையும் ஒரு நீங்கள் சென்ட் பண்ணுறீங்க, ஐபி ரெப்புடேஷன் இல்லாமல் ஒரு சர்வரில் ஏதோ எரர் இருக்குது, உங்களோட சப்ஜெக்ட் லைனையும் மிஸ் பண்ணிட்டீங்க, பாடி கண்டென்ட்டும் போடலை, அப்போ சென்ட் பண்ணும்போது சாஃப்ட் பவுன்ஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இதில் வந்து தனித்தனியாக எடுத்துக்காதீங்க, இது எல்லா காம்பினேஷனோடையும் சேர்த்து. ஓகேங்களா? அதுக்கடுத்து ஸ்பாம் ஃபில்டர்ஸ் மூலமாக போகும்போது அதோட ரெப்புடேஷன் கம்மியாக இருந்தாலோ அல்லது நீங்கள் கான்டென்ட்டில் வந்து நிறையா ஸ்பாம் ட்ரிகர் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த பாடி கண்டென்ட்டில் யூஸ் பண்ணியிருக்கீங்க, உங்களுடைய டிசைன் வந்து ப்ராப்பராக இல்லை, ஒரு ரெண்டரிங் ரெஸ்பான்சிவ்னஸ், அக்சசிபிலிட்டி இதெல்லாம் மேட்ச் ஆகலை, அப்புறம் நிறைய அன்வான்ட் லிங்க்ஸ், அதாவது நீங்கள் ஒரு டொமைன் கொடுத்துருக்கீங்கல்ல ஃப்ரம் டொமைனில், அந்த டொமைன் என்ன டொமைன் கொடுத்துருக்கீங்களோ உங்களுடைய லிங்க்ஸ் கீழே யூஸ் பண்ணியிருக்கிறதும் அந்த டொமைன் ரெலவெண்ட்டாக இருக்கலாம், அதாவது அதோட சப்டொமைன்னு நீங்கள் லிங்கில் வச்சுக்கலாம். பட் அது இல்லாமல் நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக வேற ஒரு அஃபிலியேட் ப்ராடக்ட் லிங்க்கு அந்த மாதிரி நிறைய லாட் ஆஃப் அன்வான்ட் லிங்க்ஸு, அன்சாலிசிட்டட் கண்டென்ட் லைக் செக்ஷுவாலிட்டி கண்டென்ட்டு அல்லது இர்ரெலவெண்ட்டாக பேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி அந்த மாதிரியான கண்டென்ட் இதெல்லாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஸ்பாம் ஃபில்டர்ஸ் வந்து அனலைஸ் பண்ணிட்டு அந்த ரெப்புடேஷன் இதெல்லாம் பார்த்துட்டு அதை பவுன்ஸ் பண்ணி இருக்கவும் சான்சஸ் நிறையா இருக்குது. ஓகேங்களா? அதுக்கடுத்து ஹெட்டர் பார்ட் அங்கே ஹார்ட் பவுன்ஸில் பார்த்தது மாதிரி தான், ஆனால் இதில் வந்துட்டு இன்னும் ரொம்ப டெப்த்தாக, அதாவது அவங்க வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கலாம், அந்த மாதிரி
ரிப்ளை இமெயில் டொமைன் வந்து தப்பான டொமைன், அதாவது இப்போ karthik.comக்கு CK போடுறதுக்கு பதிலாக IKன்னு போட்டேன், ஓகேங்களா. நான் அந்த பில் பண்ணும்போதே அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா அது வந்து ஹார்ட் பவுன்ஸில் வந்துடும், கரெக்டுங்களா. இதே வந்து நான் அந்த டொமைன் கரெக்டாக போட்டேன், ஆனால் அந்த செட்டப்பில் இப்போ வந்து SPF பாஸ் ஆயிடுச்சு, DKM பாஸ் ஆயிடுச்சு, ஆனால் டிமார்க் மட்டும் ஃபெயில் ஆகுது, அல்லது DKM வந்து பார்சியலி பாஸ் அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா அதனால் அந்த மெயிலில் வந்து ரிசீவருடைய மெயில் பாக்ஸுக்கு கொண்டு போக முடியாது. ஸோ அதுவுமே வந்து சாஃப்ட் பவுன்ஸ் ஆயிரும். அதாவது வெயிட் பண்ணோம், அந்த டிமார்க்கு வந்து சர்டிஃபிகேட் ஃபெயில் வருது, ரிசீவரோட மெயில் பாக்ஸ் வந்து அலோவ் பண்ணாது அந்த ஸ்பேம் ஃபில்டர்ஸ் வந்து. ஸோ சம்டைம்ஸ் வந்து அது வந்து சாஃப்ட் பவுன்ஸ் ஆகும். பட் உங்களுடைய ஐபி ரெப்புடேஷன் நல்லா இருக்குது, டிமார்க் வந்து பார்ஷியலாக தான் ஃபெயில் ஆகுது, டிகேஎம் பாஸ் ஆயிடுச்சு அப்படின்னா சம்டைம்ஸ் அது வந்து மெயில் சர்வருக்கு ரீச் ஆயிரும். ஸோ அது வந்து ஒரு எக்ஸப்ஷனல் கேஸ் அந்த மாதிரி. அதுக்கடுத்து சேம் இதுலேயும் ஐபி பிளாக் லிஸ்டாக இருந்தாலோ டொமைன் பிளாக் லிஸ்டாக இருந்தாலோ உங்களால் சென்ட் பண்ண முடியாது. இது என்ன அப்படின்னா, இப்போ உங்களோட ஐபி டொமைன் வந்து ஒரு பிளாக் லிஸ்ட்லேயே வந்து இந்த SPL DPLங்கிறது வந்து கொஞ்சம் ரொம்ப அன்சாலிசிட்டடாக நீங்கள் அனுப்பிச்சு ரொம்ப இதாக பண்ணீங்க அப்படின்னா அந்த லிஸ்ட்டு கொடுப்பாங்க. நார்மலாக இந்த FPL இது மாதிரி இந்த RDNS பிளாக் லிஸ்ட் இந்த மாதிரிலாம் சில பிளாக் லிஸ்ட் இருக்குது. இந்த பிளாக் லிஸ்ட்டு அப்படிலாம் வந்து சில இதை வந்து உங்களுக்கு சாஃப்ட் பவுன்ஸ் தான் பண்ணிவிடும், அந்த அளவுக்கு இம்பேக்ட் இருக்காது. ஈஸியாக நீங்கள் வந்து டீலிஸ்டிங் ப்ராசஸ் மூலமாக உங்களால் திருப்பி அந்த ஐபி யூஸ் பண்ணி மெயில் சென்ட் பண்ண முடியும், ஓகேங்களா. இதெல்லாம் தான் வந்து ஹார்ட் பவுன்ஸ் சாஃப்ட் பவுன்ஸ் வர்றதுக்கான ரீசன்ஸு. அதுக்கடுத்து ஆக்ஷன் பாயிண்ட் நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ வந்து இந்த மாதிரி உங்களுக்கு ஹார்ட் பவுன்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இப்போ வந்து நீங்கள் ஒரு ESP யூஸ் பண்ணியிருக்கீங்க, அதாவது ஒரு தேர்ட் பார்ட்டி டூல் லைக் மெயில்சிம்ப், அடோப் மார்க்கெட்டோ. ஸோ ESP விசஸ் ISP நான் செப்பரேட்டாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் ஹார்ட் பல்க் இமெயில் மார்க்கெட்டிங் அதெல்லாம் நான் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த வீடியோ நான் காட்டில் கொடுக்குறேன், நீங்கள் அதை செக் பண்ணிட்டு இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கிளியராக புரியும், ஓகேங்களா. ESP ISP சொல்கிறேனே என்ன அப்படின்னு சொல்லி சில பேருக்கு கன்ஃபியூஷன்ஸ் இருக்கலாம். ஸோ ESPயில் வந்து என்ன ஆகும்னா, இந்த மாதிரி வர்றதை வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஹார்ட் பவுன்ஸ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த மெயில் ஐடிஸ் எல்லாத்தையும் அன்சப்ஸ்கிரைப் பண்ணவங்க, அப்படி இல்லை அப்படின்னா மார்க்கெட்டிங் சஸ்பெண்டட் அப்படின்னு சொல்லி ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து மார்க் பண்ணிடும். ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து இந்த மெயில் ஐடிஸ் எல்லாம் வந்து சென்ட் பண்ண விடாது, ஓகேங்களா. ஸோ அந்த இது தெரிஞ்சுக்குங்க ஜஸ்ட்டு. ஸோ அதனால தான் வந்துட்டு ஹார்ட் பவுன்ஸ் ஆகிறத பற்றி ESP பேசிஸில் திங்க் பண்ண மாட்டாங்க. பட் ISP சைடில் நீங்கள் இதை ட்ராக் பண்ணி அந்த மெயில் ஐடிஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி நீங்கள் உங்களோட டேட்டா பேஸ்லேருந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அனுப்புறது பெஸ்ட்டு. பட் சாஃப்ட் பவுன்ஸ் ஆகிறத வந்து நீங்கள் 1 or 2 டைம்ஸ் வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். அதுவுமே உங்களோட IP எல்லாம் ஓகே அப்படின்னா நீங்கள் ட்ரை பண்ணலாம், அப்படி இல்லைன்னா நீங்கள் ரிமூவ் பண்ணிடணும். 2 or 3 டைம்ஸ் கூட நீங்கள் ரீட்ரை பண்ணலாம் சாஃப்ட் பவுன்ஸ் கேஸஸ்க்கு. ஹார்ட் பவுன்ஸ்க்கு ரிமூவ் பண்ணுறது பெஸ்ட்டு. அடுத்து பேஸ்ட் ஆன் இன்க்ரீஸ் த சென்டர் IP reputation and correct SMTP server setup can fix the hard bounce for some email IDs. ஸோ நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க, ஹார்ட் பவுன்ஸ் வந்துட்டாலே அதை வந்து நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது, ரிமூவ் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் உங்களுடைய இது வந்து நான் சொல்கிறது பல்க் இமெயில் மார்க்கெட்டிங் கேஸஸ்க்கு. ESP சைடில் வந்து உங்களுக்கு ஹார்ட் பவுன்ஸ் ஆகுது அப்படின்னா அது கரெக்டான ஏதோ ஒரு இம்பார்ட்டண்டான திங் மிஸ் ஆகுது, அதனால தான் ஹார்ட் பவுன்ஸ் ஆகுதுன்னு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ரிமூவ் பண்ணிடலாம். பட் பல்க் இமெயில் மார்க்கெட்டிங் லைக் ISP சைட் நீங்கள் பண்ணும்போது உங்களோட IP ரெப்புடேஷன் இன்க்ரீஸ் பண்ணி உங்களோட SMTP சர்வர்லாம் வந்துட்டு அந்த SPF DKM டிமார்க் 3 பாஸ் ஆகுதா, ரெப்புடேஷன் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துட்டு அதை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இந்த வார்ம் அப் ப்ராசஸ், டீலிஸ்டிங் ப்ராசஸ், இந்த மாதிரி ப்ராசஸ்லாம் பண்ணி நீங்கள் உங்களுடைய மெயிலை வந்து இந்த ஹார்ட் பவுன்ஸ் ஆகிற மெயிலை கூட சில மெயில் ஐடிஸ் வந்து உங்களால் ஃபிக்ஸ் பண்ண முடியும், ஓகேங்களா. அதுக்கப்புறம் சாஃப்ட் பவுன்ஸ் ஆக்ஷன் பாயிண்டில் IP லிமிட் எக்ஸீட் ஆயிடுச்சு, டெம்பரரி சர்வர் எரர்ஸ்னால் அது ஆட்டோமேட்டிக்காக ஃபிக்ஸ் ஆயிரும், நீங்கள் எதையும் கவலைப்பட தேவையில்லை. ESP சைடில் இது வர்றதுக்கு வரும், ஆனால் வந்து அவங்களுக்கே தெரியாது. நீங்கள் கியூ போய் செக் பண்ணிங்கன்னா தெரியும். இப்போ மார்க்கெட்டோ பார்த்தீங்கன்னா கியூ செக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும், நிறையா மெயில் வந்து கியூவில் இருக்கும். ஸோ அது சான்சஸ் இருக்குது. அதுக்கடுத்து வந்து இன்ஃபர்மேஷன் வந்து ப்ராப்பராக ஆட் ஆகிருக்கா,
அதாவது கான்டென்ட் கரெக்டாக ஆட் ஆயிருக்கா, அது கரெக்டாக ரெண்டர் ஆகுதா, நீங்கள் போட்டிருக்க ஃப்ரம் டொமைன், ரிப்ளே டொமைன், சப்ஜெக்ட்டு, ப்ரீ ஹெட்டரு, கான்டென்ட்டு, டிசைனு, அதில் டைனமிக் கண்டென்ட் இருந்தால் டைனமிக் கண்டென்ட், இது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் கேம்பெயின் லான்ச் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு டெஸ்ட் இமெயில் ஐடி வச்சு அந்த கண்டென்ட்டை சிமுலேட் பண்ணி செக் பண்ணி பார்க்கணும். இது எல்லாம் கரெக்டாக இருக்கா, லிங்க்ஸ்லாம் ப்ராப்பராக ஒர்க் ஆகுதா, அந்த டொமைன் நான் ஆட் பண்ணியிருக்கோமா, அதில் ஏதாவது டம்மி யூஆர்எல் எக்ஸ்ட்ரா இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் ப்ராப்பராக செக் பண்ணிவிட்டு நீங்கள் அனுப்புனீங்கனால நிறையா சாஃப்ட் பவுன்ஸோட இதை வந்து நீங்கள் கட் பண்ணலாம். அதுக்கடுத்து உங்களுடைய சென்டர் ரெப்யூட்டேஷனை இன்க்ரீஸ் பண்ணுறது, அதாவது ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், உங்களுடைய சர்வர் செட்டப் வந்து ரொம்ப ப்ராப்பராக எஸ்பிஎஃப், டிகேஎம், டிமார்க்லாம் பாஸ் ஆகுது அப்படின்னா அதுவுமே வந்துட்டு ரெப்யூட்டேஷனை இன்க்ரீஸ் பண்ணும்போது சாஃப்ட் பவுன்ஸை கட் பண்ணும். ஓகேங்களா. அதுக்கடுத்து உங்களோட ஐபி டொமைன் வந்து லிஸ்ட்டில் இருக்கா, இது வந்து ஹார்ட் பவுன்ஸுக்கும் பொருந்தும். லிஸ்ட்டில் இருந்துச்சு அப்படின்னா டீலிஸ்டிங் ப்ராசஸ் பண்ணணும். வார்ம் அப் ப்ராசஸ் பண்ணுறது மூலமாக அந்த டீலிஸ்டிங்லேருந்து ரிமூவ் ஆகி அப்புறம் நீங்கள் அனுப்பும்போது இந்த சாஃப்ட் பவுன்ஸோ ஹார்ட் பவுன்ஸோ வராமல் இருக்கும். சேம் இதே தான், இந்த டீலிஸ்டிங் ப்ராசஸ்னால் என்ன, வார்ம் அப் ப்ராசஸ்னால் என்ன, இதை பற்றி நான் ஆல்ரெடி இஎஸ்பி ஐஎஸ்பியில் நான் போட்டிருக்கேன் அந்த வீடியோவில். ஸோ அந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா இது உங்களுக்கு புரியும். ஓகேங்களா. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு இந்த வீடியோவில். ஸோ உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சப்போஸ் ஏதாவது டவுட்டு ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். அது போக ஏதாவது இந்த கான்செப்டில் எனக்கு நான் இதை ஃபேஸ் பண்ணியிருக்கேன், இதை எப்படி ஓவர் கம் பண்ணுறது, அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். நான் முடிஞ்ச அளவுக்கு உங்களோட டவுட்ஸை வந்து கிளியர் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஓகேங்களா. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோஸை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இமெயில் மார்க்கெட்டர் இருக்கார் அப்படின்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணி பாருங்கள், இது ஒரு மெயினான கான்செப்ட்டு தெரிஞ்சுக்க அப்படின்னு சொல்லி அனுப்பிவிடுங்க. ஓகேங்களா. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.